என் தங்கமே, நீ பிரார்த்தனை பண்ணினதெல்லாம் உடனே நிறைவேறன்னு உன் மனசு எத்தனை தடவை உடைஞ்சிருக்கும் தெரியுமா? நான் கேட்டது தவறா? என் நம்பிக்கை குறையா? என்னை யாரும் கேட்கலையா? உன் உள்ளுக்குள்ள நீயே கேள்வி கேட்டிருப்பாய். ஆனா தங்கமே, தாமதம் அப்படின்னது மறுப்பு இல்ல. அது பாதுகாப்பு. நீ கேட்டதெல்லாம் உடனே கிடைக்கலன்னா அதுக்கு பின்னால ஒரு பெரிய கருணை ஒளிஞ்சிருக்கு. நீ கேட்டது உனக்கு தேவையில்லன்னு இல்லை. நீ கேட்டது உன்னை காயப்படுத்தும் நேரத்துல வந்திருக்கும் என்பதால தான் அது நின்னது. வாழ்க்கை உன்னை தண்டிக்கல. உன்னை காக்க தான் காத்திருக்குது. என் தங்கமே, நீ பிரார்த்தனை பண்ணும்போது உன் மனசு வலியோட இருந்தது. வலியிலிருந்து தப்பிக்க ஒரு வழியா நீ கேட்டிருப்பாய். ஆனா அந்த வலி தான் உன்னை உருவாக்கிக்கிட்டே இருந்தது. அந்த வலியை உடனே எடுத்துட்டிருந்தா நீ இன்று இருக்கும் ஆழமும் பலமும் உனக்கு வந்திருக்காது. நீ கேட்ட சில விஷயங்கள் நீ அப்போ நினைச்ச மாதிரி வந்திருந்தா நீ உன்னை இழந்திருப்பாய். சில மனிதர்கள் உன் வாழ்க்கையில நிரந்தரமா நுழைந்திருப்பாங்க. சில வாய்ப்புகள் உன்னை தவறான பாதையில கட்டியிருக்கும். அதனால தான் தாமதம். என் தங்கமே, தெய்வம் உன் வார்த்தையை மட்டும் கேட்கல. உன் வாழ்க்கை முழுக்க பார்த்து தான் பதில் கொடுக்குது. நீ என்ன கேட்கிறாய் என்பதை காட்டிலும் நீ அதை கையாள தயாரா இருக்கிறாயா என்பதே முக்கியம். சில ஆசீர்வாதங்கள் உன் கண்ணீரை தாங்கி வளரணும். நீ அழுத ஒவ்வொரு இரவும் அந்த பிரார்த்தனைக்கு ஒரு அடுக்கு சேர்த்தது. அதனால தான் அது கனமா மாறி நேரம் எடுத்துக்கிட்டு வருது. என் தங்கமே, நீ கவனிச்சியா? தாமதமான விஷயங்கள் வந்தப்போ நீ அதை கையாளுற விதமே வேற மாதிரி இருக்கும். உடனே கிடைத்த விஷயங்கள் எளிதா போயிடும். காத்திருந்து வந்த விஷயங்கள் மட்டும் உன் உயிரோட கலந்து போகும். நீ கேட்டதெல்லாம் உடனே கிடைக்கலன்னா நீ தவறானவள்னு அர்த்தமில்லை. நீ ஆழமானவள்னு அர்த்தம். உன் வாழ்க்கையில நடக்கப் போகும் விஷயங்கள் சாதாரணமா இருக்கக்கூடாதுன்னு தீர்மானிக்கப்பட்டதால தான் இந்த தாமதம். என் தங்கமே, சில நேரம் தாமதம் வருவதற்கான காரணம் நீ அல்ல. உன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள், மற்ற மனிதர்கள், நேரம், அதிர்வெண் எல்லாம் ஒத்துவரணும். ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில சரியா அமைய பல விஷயங்கள் ஒரே கோட்டுல வரணும். அந்த வரிசை சரியா அமையுற வரைக்கும் தான் காத்திருப்பு. நீ பிரார்த்தனை பண்ணும்போது இப்போவே கேட்டிருப்பாய். ஆனா வாழ்க்கை சரியான நேரத்துல பதில் சொல்லுது. அந்த 2 வார்த்தைகளுக்குள்ள தான் உன் பாதுகாப்பு இருக்கு. என் தங்கமே, சில ஆசீர்வாதங்கள் வருவதற்கு முன்னாடி உன்னோட பழைய சிந்தனைகள், பழைய பயங்கள், பழைய உறவுகள் எல்லாம் விலகணும். அவை விலகுறதுக்கு தான் இந்த தாமதம். நீ புதுசா மாறுற வரைக்கும் பழையது உன்னோட ஒட்டிக்கிட்டு இருக்கும். நீ இவ்வளவு நாள் காத்திருந்தாலும் நீ கை விட்டுடல. அதுவே ஒரு சான்று. உன் பிரார்த்தனை கேட்கப்பட்டுட்டு இருக்கு. பதில் வராத மாதிரி தோணுறது பதில் தயாராகிக்கிட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். என் தங்கமே, சில நேரம் தாமதம் வரும்போது நம்பிக்கை சோதிக்கப்படுது. இன்னும் நம்பலாமா? னு அந்த நொடியில் கூட நீ நம்பிக்கையை விடலன்னா அந்த பிரார்த்தனைக்கு கூடுதல் வலிமை கிடைக்கும். நீ கேட்ட விஷயம் வரும்போது அது உன்னை அமைதியா கண்டுபிடிக்கும். சத்தம் இல்லாம, பயம் இல்லாம, சந்தேகம் இல்லாம. அதுக்காகத்தான் இந்த தாமதம். என் தங்கமே, நீ இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோ. தெய்வம் உன்னை நேசிக்குதுன்னா உன்னை அவசரப்படுத்தாது. அவசரமா கொடுத்தால் உடைந்து போகும் விஷயங்களை மெதுவா வளர்த்து தரும். நீ கேட்ட சில விஷயங்கள் வரலன்னு நினைச்சிருக்கலாம். ஆனா உண்மையிலே அவை தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவை உன் வாழ்க்கையில இன்னும் பெரிய வடிவத்துல வரணும். நீ இன்று திரும்பி பார்த்தா புரியும். நீ கேட்ட சில விஷயங்கள் வரலன்னு அழுத நாட்களே உன்னை இப்போ இந்த நிலைக்கு கொண்டு வந்தது. அந்த நிலை இல்லாம இருந்திருந்தா வரப்போகும் ஆசீர்வாதம் உன்னை தாங்க முடியாம இருந்திருக்கும். என் தங்கமே, நீ காத்திருப்பதை தண்டனையா நினைக்காதே. அது தயாரிப்பு. உன் மனசு, உன் ஆற்றல், உன் வாழ்க்கை எல்லாம் ஒரே அதிர்வெண்ல வருவதற்கான தயாரிப்பு. நீ இப்போ சோர்ந்து போய் போதும் நினைக்கிற நேரத்துல தான் உன் பிரார்த்தனைக்கு கடைசி அடுக்கு சேர்க்கப்படுகிறது. அதுக்கு பிறகே விடை வரும். நீ இதை நினைச்சுக்கோ. தாமதம் என்றால் மறுப்பு இல்லை. தாமதம் என்றால் புறக்கணிப்பு இல்லை. தாமதம் என்றால் நீ மறக்கப்பட்டவள் இல்லை. தாமதம் என்றால் உன்னை பாதுகாக்கும் கருணை. உன்னை உயர்த்தும் தயார். உன்னை ஆழமாக்கும் நேரம். என் தங்கமே, நீ இன்னும் காத்திருக்கிறாய் என்றால் அது வீணில்லை. நீ கேட்டது வரும். நீ நினைச்ச மாதிரி இல்லாம இருக்கலாம்.
ஆனா நீ தேவைப்பட்ட மாதிரி இருக்கும். அந்த நாள்ல நீ சொல்வாய், நான் தாமதமா கிடைத்ததுக்கு நன்றி. ஏன்னா அப்போ தான் நீ புரிஞ்சுக்குவாய், காத்திருப்பதே ஒரு ஆசீர்வாதம் என்று. என் தங்கமே, அந்த காத்திருப்பு உன்னை மெதுவா மாற்றிக்கிட்டே வந்திருக்குது. நீ கவனிக்கலன்னாலும் உன் உள்ளுக்குள்ள ஒரு அமைதி வளர்ந்திருக்கு. முன்பு உடனே கிடைக்கணும்னு துடிச்ச மனசு இப்போ வரும்போது வரும்னு சற்றே ஒதுங்கி நிக்க கற்றுக்கிட்டது. அந்த மாற்றம் தான் தாமதத்தின் முதல் ஆசீர்வாதம். நீ காத்திருந்த காலத்துல நிறைய விஷயங்கள் உன் வாழ்க்கையில இருந்து தானா விலகியிருக்கும். சில மனிதர்கள், சில ஆசைகள், சில பாதைகள். அப்போ அது இழப்பா தோணியிருக்கும். ஆனா உண்மை என்னன்னா அவை உன் பிரார்த்தனைக்கு பொருந்தாதவை. அதனால தான் அவை முன்னாடியே விலகின. என் தங்கமே, தாமதம் உன்னை வெறுமனே காத்திருக்க வைக்கல. உன்னை தயார்படுத்திக்கிட்டே இருந்தது. நீ இப்போ முன்பை விட தெளிவா யோசிக்கிறாய். முன்பை விட உன் எல்லைகளை மதிக்கிறாய். முன்பை விட உன் உள்ளுணர்வை கேட்கிறாய். இந்த எல்லாமே நீ கேட்ட ஆசீர்வாதத்தை சுமக்குற திறன். சில நேரம் நீ நினைப்பாய், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனை ன்னு. ஆனா சோதனை அதிகமா இருக்கிற இடத்துல தான் ஆசீர்வாதமும் கனமா இருக்கும். மெலிந்த விஷயங்களுக்கு இவ்வளவு தயாரிப்பு தேவையில்லை. என் தங்கமே, நீ கேட்டது வரும்போது அது உன்னை அச்சுறுத்தக்கூடாதுன்னு தான் இந்த தாமதம். உடனே வந்திருந்தா நீ சந்தேகப்பட்டிருப்பாய். பயந்திருக்கலாம், இதை நான் தாங்க முடியுமா ன்னு. இப்போ வந்தா நீ அமைதியா அதை ஏற்றுக்கொள்வாய். நீ காத்திருந்த காலத்துல உன் மனசு சுத்தம் ஆக ஆரம்பிச்சது. முன்பு எப்படி வந்தாலும் பரவாயில்லை ன்னு நினைத்த சில விஷயங்கள் இப்போ இது எனக்கு சரியா ன்னு கேட்க வைக்குது. அந்த கேள்வியே உன்னை பாதுகாக்கும். என் தங்கமே, தெய்வம் உன்னை தண்டிக்க நினைச்சிருந்தா உன் நம்பிக்கையை உடைத்திருக்கும். ஆனா நீ இன்னும் பிரார்த்தனை பண்ணுறாய். இன்னும் நம்புறாய். இன்னும் கேட்கிறாய். அதுவே சான்று, நீ கைவிடப்படல. சில ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையில நுழைய நீ தனிமையை அனுபவிக்கணும். ஏன்னா கூட்டத்துல நீ உன்னை கேட்க முடியாது. இந்த தனிமையும் தாமதத்தின் ஒரு பகுதி தான். உன்னை உன்னோட சேர்க்க. என் தங்கமே, நீ கவனிச்சியா? இப்போ நீ விஷயங்களை இழந்தாலும் முற்றிலும் உடையல. முன்னாடி ஒரு சின்ன விஷயத்துக்கே சிதறின நீ இப்போ பெரிய விஷயங்களையும் தாங்குறாய். அதுதான் வளர்ச்சி. நீ கேட்ட பிரார்த்தனை நிறைவேறும்போது அது உன்னை முழுசா மாற்றாது. அது நீ ஏற்கனவே மாறியிருப்பதற்கான சாட்சி ஆகும். அந்த மாற்றத்துக்கு தான் இந்த நேரம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. என் தங்கமே, சில நேரம் தாமதம் உன்னை தவறான விஷயத்திலிருந்து காப்பாத்தும். நீ கேட்டது சரியானதுதான். ஆனா அந்த நேரம் தவறானது. நேரம் மாறினால் அதே விஷயம் உனக்கு வரம் ஆகும். நீ காத்திருந்த காலத்துல உன் உள்ளுக்குள்ள ஒரு நம்பிக்கை உருவானிருக்கு. என்ன நடந்தாலும் நான் தாங்குவேன் ன்னு. அந்த நம்பிக்கை இல்லாம எந்த ஆசீர்வாதமும் நிம்மதி தராது. என் தங்கமே, தாமதம் உன்னை மெதுவா உயரத்துக்கு கொண்டு போகுது. வேகமா போகுற பாதை எப்போதும் பாதுகாப்பானது இல்லை. மெதுவா போகுற பாதை தான் நீண்ட நாள் நிலைநிறுத்தும். நீ ஒரு நாள் திரும்பி பார்த்தா இந்த காத்திருப்பு காலமே உன் வாழ்க்கையில மிக முக்கியமான கட்டமா தோணும். ஏன்னா அப்போ தான் நீ உன்னை கண்டுபிடிச்சாய். நீ கேட்டதெல்லாம் வரும்போது அது ஒரே ஒரு விஷயமா இருக்காது. அது அமைதியா, பாதுகாப்பா, நிறைவா சேர்ந்து வரும். அதுக்காகத்தான் தாமதம். என் தங்கமே, நீ இன்னும் காத்திருக்கிறாய்னா அதுக்கு காரணம் உன் வாழ்க்கை இன்னும் பேசிக்கிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்சம் ன்னு. அந்த கொஞ்சம் தான் பெரிய வித்தியாசம். நீ இந்த நேரத்தை வெறுக்காதே. இதை எதிரியா பார்க்காதே. இது உன் பயணத்தின் ஒரு புனிதமான இடைவேளை. நீ கேட்டது வருமா? வரும். எப்போ? சரியான நேரத்துல. எப்படி? நீ தாங்கக்கூடிய வடிவத்துல. அந்த நாள் நீ புரிஞ்சுக்குவாய். தாமதம் உன்னை விலக்கல. உன்னை உயர்த்திச்சு. காத்திருப்பதே உன் பிரார்த்தனையின் மௌனமான முழு பதில்.